ஹாய், எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க. நான் தான் உங்களுடைய கெவின். தேங்க்யூ. நான் ஒரு சின்னதா ஒரு ரிக்வெஸ்ட் பண்ணேன். ஏதாவது கேள்வி கேளுங்க அப்படிங்கிறதுக்காக. ஏன்னா சுத்தமா கன்டென்ட்டே கிடையாது. பட் உங்கள் எல்லார்ட்டயும் நேரடியா நான் இன்ட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். லைவ்ல எனக்கு பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்ல. ஒருவேளை நான் லைவ்ல வந்து நீங்க யாருமே இல்லைனாலும் எனக்கு அது கஷ்டமா போயிடும். அப்படிங்கிற காரணத்துக்காக தான் நான் சொல்லியிருந்தேன். பட் அத தாண்டி நீங்க என்ன மதிச்சு அவ்வளோ பண்ணதில ரொம்ப சந்தோஷம். ஆனா இதில இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் கமெண்ட்ல இது பண்ண பிறகு தான் தெரிஞ்சது. நானே கவனிச்சேன். எனக்கு எல்லாருமே WhatsAppல மட்டும் தான் கமெண்ட் பாஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. YouTubeல பண்ணுறதே கிடையாது. நீங்க YouTubeல பண்ணாம இருந்தீங்கன்னா, எனக்கான நம்ம சேனல் வந்து மேலே போகவே போகாது. மெயின் ஸ்ட்ரீம்ல காட்டவே காட்டாது. ஸோ கொஞ்சம் எனக்காக கவனம் எடுத்துக்கோங்க. இதுலயும் கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்கள் பிடிச்சிருந்தா மட்டும், பிடிக்கலன்னா நேருக்கு நேரா சொல்லலாம் தாராளமாக. அப்புறம் தேங்க்ஸ் அவ்வளவு. ஆனா நெறைய கேள்விகள் வந்துச்சு. ஏகப்பட்ட பேர் கேள்விகள் கேட்டீங்க. எல்லாமே சிமிலரா ஒரே மாரியான கேள்விகள் மட்டும் தான் இருந்துச்சு. தனியா பிரிச்சோ, இல்ல வித்தியாசமான கேள்விகளோ இல்ல. மேபி என்ன பத்தி தெரிஞ்சுக்காதனால நீங்க அப்படியான விஷயங்கள் இருக்கலாம். தொடர்ச்சியா நம்ம இந்த மாரியான வீடியோக்கள் பண்ண போறோம். நெறைய கவிதைகள் பத்தி பேசலாம், காமத்தை பத்தி பேசலாம், காதலை பத்தி பேசலாம். அதோட அரசியல், சினிமா இந்த மாரி எல்லா விஷயங்களைப் பத்தியும் நம்ம பேச தான் போறோம். ஸோ அடுத்தடுத்த பகுதிகள்ல நம்ம நெறைய பேசலாம் அப்படின்னு நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஸோ இன்றைக்கி எல்லா கேள்விகளுமே கிட்டத்தட்ட ஒரு 50, 60 பேர் கேள்வி கேட்டிருந்தாங்க. அத்தனை பேருமே ஒரே விதமான கேள்விகள் தான் கேட்டிருந்தாங்க. ஸோ தனிப்பட்ட முறையில் யாருடைய பேரையும் நான் மென்ஷன் பண்ணலை. அது ஒரு வகையில் உங்களுக்கு பாதுகாப்பின்மையும் தரலாம். இன்னொரு பக்கம் ஏதாவது ஒரு பேர் மிஸ் ஆச்சுனாலும் அவங்களுக்கு கஷ்டமாகவும் இருக்கலாம். ஸோ நான் யாருடைய பேரும் இது பண்ணல. நான் உங்களுடைய கேள்விகளுக்கு மட்டும் பதில் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு கேள்வி செல்ஃப் இன்ட்ரடக்ஷன். என்னை பற்றி கேளுங்கன்னு சொல்லியிருக்காங்க. என்னை பற்றி சொல்கிறதுக்கு பெருசாக எதுவுமே கிடையாதுங்க. நான் கவின், குட்டியாக பிஸ்னஸ் பண்ணுறேங்க. அடுத்த மாதம் எனக்கு பர்த்டே. 41 ஆயிடுது வயசு. அப்புறம் மேரிட், 2 பெண் குழந்தைங்க இருக்காங்க. ஜாலியாக சந்தோஷமாக நிம்மதியாக இருக்கேன். வேறு என்ன சொல்ல, குட்டியாக பிஸ்னஸ் பண்ணுறேன். ஃபினான்ஷியலாக பார்த்திங்கன்னா நான் மிடில் கிளாஸ் தான். கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டு தான் இருக்கேன். ஆனால் அதை தாண்டி வெளில வரக்கான எல்லா முயற்சிகளும் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். நிச்சயமாக ஜெயிச்சிடுவேன் அப்படிங்கிறது எனக்கு நம்பிக்கை இருக்குது. அத்தனை பேர் எனக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க. அதுதாங்க இன்னொரு கேள்வி. உங்களுக்கு உதவியர்கள் பற்றி. எனக்கு உதவியர்கள் பற்றினா என்னால் செல்ஃபோனோட ஜிபியே தீர்ந்துடும். அவ்வளோ பேர் என்னை சுற்றி இருந்திருக்காங்க. அத்தனை பேரும் எனக்காக உதவி இருக்காங்க. அவங்க கஷ்டத்தில் இருக்கும்போது கூட நான் நல்லபடியாக வரணும் அப்படிங்கிறதுக்காக எனக்காக பண்ணவங்க அத்தனை அவ்வளோ பேர் இருக்காங்க. அவங்களுக்கு வெறும் நன்றியோ வேறு எதுவும் சொல்லியோ இதுலேருந்து ஒரு வீடியோ போட்டோ எதுவுமே முடியாது. அவங்களுக்கு நான் செய்யக்கூடிய பிரதிபலன் என்னென்னு கேட்டிங்கன்னா, நான் நல்லபடியாக வாழ்ந்து காட்டுறது மட்டும்தான். அதை மட்டும்தான் அவங்க எல்லாருமே எதிர்பார்த்து என்கிட்ட எனக்காக அத்தனை உதவிகளும் செஞ்சாங்க. அந்த அத்தனை உதவிகளுக்கும் அத்தனை என்னுடைய வாழ்நாள் முழுவதும் நன்றியும் பேரன்பும். அதை என்னால் மறக்கவும் முடியாது, மறுக்கவும் முடியாது. அப்புறம் கற்பனைக்கும் நிஜத்துக்குமான வேறுபாடு. என்ன சொல்கிறது, கற்பனை நம்மளோட இஷ்டங்க. நமக்கு மனசுக்கு பிடிச்ச விஷயங்களை எல்லாத்தையுமே நம்ம கற்பனையாக பேசிக்கலாம், கற்பனையாக நடந்துக்கலாம். எல்லாமே கனவு உலகம். அது பயங்கரம். அது கவினோட பிரபஞ்சம் மாதிரி எப்போவுமே அழகாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும், ஜாலியாக இருக்கும். ஆனால் நிஜம் அப்படி கிடையாது. நிஜம் அடுத்த வினாடி என்ன அதிசயங்களை ஒளிச்சு வச்சிருக்குன்னு தெரியாது, என்ன அதிர்ச்சிகளை ஒளிச்சு வச்சிருக்குன்னு தெரியாது, என்ன பேரின்பங்களை தரக்கூடியதோ அல்லது பேரதிர்ச்சியை தரக்கூடியதோ. நிஜம் நிச்சயமாக சுவாரஸ்யம்தான். கற்பனை மிக அழகானது. அவ்வளோதாங்க. அடுத்து, உங்கள் வாழ்வில் மறக்க முடியாத நபர் அப்படின்னா மப்டாந்தலை. நான் ஆல்ரெடி வீடியோஸ் போட்டிருக்கேன். நிறைய பேர் என்னால் மறக்கவே முடியாது. இது வந்து ஒரு நட்பு அப்படிங்கும்போது அது கொஞ்சம் ஸ்பெஷல் தான். நிச்சயமாக நீங்கள் நம்ம மப்டாந்தலைகிட்ட போய் கேட்டிங்கனாலும் அவங்கள அதே தான் சொல்லுவாங்க. கவின் தான் லைஃப்பில் பெஸ்ட் அப்படின்னு. அவ்வளோ அழகான நட்பு. இன்றைக்கி பார்க்க முடியல, பேச முடியல, டச்சிலேயே இல்லை அப்படிங்கிறத தாண்டி நாங்கள் 2 பேரும் அவ்வளோ அழகான நண்பர்கள். என்னோடய வாழ்க்கையில் மறக்க முடியாத, அதாவது குடும்பத்தை தாண்டி வெளியில் மறக்க முடியாத, சந்திக்க வாய்ப்பில்லாத நபர்கள். ஆனால் அதை தாண்டியும் என்னோடய லைஃப்பில் நிறைய முக்கியமானவங்க இருக்காங்க. இப்போ இந்த கேள்விக்கு முடிஞ்சோடனே என்கிட்ட சண்டைக்கு வரக்கூட நிறைய பேர் இருக்காங்க. பட் மப்டாந்தலை கொஞ்சம் யூனிக், கொஞ்சம் பெஸ்ட்டு. எனக்கு அவங்க எதுவுமே பண்ணது கிடையாது. நானும் அவங்களுக்கு எதுவுமே பண்ணது கிடையாது. நான் ஒரு பிரச்சனையில் இருக்கேன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே கை குட்டி சிரிக்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா அவங்க தான். அதே மாதிரி தான் நானும் அதே வேலை தான் பண்ணுவேன். அடுத்து, காமம் காதல் பற்றி. 2 இயல்பான விஷயங்க. இறுதியான விஷயமும் கூட. பிரபஞ்சத்தின் அடிப்படை ரகசியம், அடிப்படை மையப்புள்ளி அப்படிங்கிறது காமம், காதல். இந்த 2மே தான். அது மூலமாக தான் இந்த பிரபஞ்சமே இயங்குது அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். ஸோ காதலை நம்ம ரொம்ப புனிதப்படுத்த வேண்டிய அவசியமும் கிடையாது. அசிங்கமாக இருக்குதுன்னு
வச்சின்னு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. இயல்பாக எடுத்துக்கலாம். நம்ம சேனலே எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். எல்லாருமே இயல்பாக பேசுகிறாங்க. தன்னுடைய தவறுகள், தன்னுடைய தாபங்கள், தன்னுடைய வருத்தங்கள், தன்னுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாத்தையுமே பற்றி பேச ஆரம்பிச்சிருக்காங்க. எனக்கு உண்மையிலேயே சந்தோஷமாக இருக்குது. அது என் மேலே வச்சுருக்கக்கூடிய நம்பிக்கையிலா, இல்லை அது அது என்ன விதமான காரணமாக வேணாலும் இருக்கலாம். ஆனால் நீங்கள் பேசக்கூடிய விஷயங்கள் எனக்கு உண்மையிலேயே நல்லாயிருக்கு. நான் எதை நோக்கி நான் நகரணும்னு நினச்சேனோ அந்த விஷயத்தை நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்புறம் கவிதை எழுத ஆரம்பித்தது உங்கள் காதல் கதைகள். உங்களுக்கு காதலில் ஃபெயிலியர் இருக்கா? கண்டிப்பாக ஃபெயிலியர் இருக்குங்க. எல்லாமே ஃபெயிலியர். பயங்கரமாக ஊற்றி மூடி இருக்கும். இன்ஃபேக்ட் சில சமயத்தில் சக்ஸஸ் ஆகிடுமோங்கிற பயத்திலே பிரிஞ்சு வந்துடுவேன். அது எல்லாமே 11 பருவத்தில் நடந்தது. இன்றைக்கி நினைக்கும்போது சிரிப்பாக இருக்குது. எங்கேயுமே கில்ட்டி கிடையாது, எங்கேயுமே சோகம் கிடையாது, யாரையுமே காயப்படுத்த கிடையாது, யாரையுமே வருத்தப்படுத்த கிடையாது. ரொம்ப அழகாக தான் இருந்திருக்கு லைஃப். காதல் கவிதைகள்னால் 14 வயசில் பண்ணியிருக்கேங்க. பயங்கர மொக்கையாக எழுதியிருப்பேன். அந்த மொக்கையான கவிதையை வெக்கமே இல்லாமல் கொண்டு போய் கூட கிழிச்சு போட்டாலும் கவலைப்பட மாட்டேன். கவின் அப்படி தான். கவின் அவ்வளோதான். அப்புறம் வேறு என்னது, அவ்வளோதாங்க. திரும்ப அதே மாதிரியான ரொட்டேஷனான கவிதைகள், கேள்விகள் மட்டும்தான் வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ நான் என்ன சொல்கிறது, தேங்க்யூ. நீங்கள் எல்லோரும் நம்ம கிட்டத்தட்ட 6 கோடி நெருங்க போது நம்ம கவிதைகளுடைய பார்வையாளர்களின் எண்ணிக்கை கிட்டத்தட்ட 30,000 சப்ஸ்கிரைபர் நெருங்க போகிறோம். ஏகப்பட்ட கமெண்ட்ஸ், ஏகப்பட்ட லைக்ஸ், ஏகப்பட்ட ஷேரிங்ஸ்னு எல்லாம் ரொம்ப சந்தோஷப்படுத்துது. சும்மா சாதாரணமாக விளையாட்டுக்காக ஆரம்பித்த ஒரு விஷயம் இன்றைக்கி எனக்கு ஒரு வியாபாரத்தாகவும் ஒரு பொருளாதார ரீதியான ஒரு பலத்தையும் கொடுக்க ஆரம்பிக்குதுன்னா அதுக்கு காரணம் நீங்கள் எல்லாருமே தான், ஒவ்வொருத்தரும் தான். நான் இது வரைக்கும் யார்கிட்டையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எதுவுமே கேட்டது கிடையாது. இனிமேலும் கேட்க மாட்டேன். பிடிச்சா பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தான். ஆனால் அந்த 27,500 பேருக்கும் என்னோடய மனமார்ந்த நன்றிகள், பாராட்டுகள். தொடர்ந்து இணைந்திருங்கள். உங்களுடைய படைப்புகளை எனக்கு அனுப்புங்க. குட்டி வீடியோஸ். நேற்று கூட ஒரு சகோதரி சொல்லியிருந்தாங்க, என்னுடைய பொண்ணு செஸ்ஸில் பயங்கரமான சாம்பியனாக இருக்காங்க, அவங்க சம்மந்தப்பட்ட வீடியோஸ் அனுப்பலாம். இந்த மாதிரி வெறுமன காதல் கவிதை அப்படிங்கிறத தாண்டி வாழ்வியல் சம்மந்தப்பட்ட எல்லா விஷயங்களையுமே அனுப்புங்க. உங்களுக்கு விருப்பம் இருந்தால், உங்களுக்கு பாதுகாப்பாக தோணுச்சுன்னா அனுப்புங்க. நம்ம சேனலில் பண்ணலாம். அதே மாதிரி நீங்கள் வியாபாரம், தொழில் எதாவது பண்ணுறீங்கன்னா அது சம்மந்தமான அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணணும்னு நினச்சினாலும் கூட பண்ணுங்கள். நான் எந்த வகையிலையும் அது ப்ரமோஷனுக்காகவோ இல்லை பணத்துக்காகவோ பண்ணலை. ஸோ உங்களுடைய வாழ்க்கையும் என்னோடு சேர்ந்து முன்னேறணும். நாம் எல்லோரும் சேர்ந்து இணைந்து முன்னேறணும்னு ஆசைப்பட்றேன். சாரிங்க, எனக்கு நிறையா திக்கியிருப்பேன், நிறையா குளறுபடி பண்ணியிருப்பேன். எனக்கு எந்த பிளானும் கிடையாது. இப்படி தான் பேசணும், அப்படி தான் பேசணும், எதுவுமே வச்சுக்கல. எடுத்தோடனே நம்ம பாட்டு நேராக பேசுவோம், ஃப்ளோவில் போவோம். நீங்கள் புரிஞ்சுப்பீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தான். சரி, உங்களுடைய டயத்தை ரொம்ப அதிகமாகவே எடுத்துக்கிட்டேன்னு நினைக்கிறேன். எல்லாம் சாப்பிட்டீங்களா? லன்ச் டைம். சாப்பிடுங்க, தெம்பாக இருங்க, உழைங்க, அதிகமாகி அன்பு செய்யுங்கள், நல்லது செய்யுங்க. என்னோடய உலகம் ரொம்ப அழகானது, உங்களால் நிரப்பப்பட்டிருக்கு. அதுக்கு எப்போவுமே நன்றியோடு இருப்பேன். வேறு என்ன சொல்ல. தேங்க்யூ. இன்னொரு முறை இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.